இந்த உலகத்தில் பல பேரோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, நம்மளை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் தான் இந்த கடவுள் இத்தனை கவலைகளையும் கஷ்டத்தையும் நம்ம வாழ்க்கையில் திருப்பி திருப்பி தந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நிறைய நேரத்தில் நிறைய சுச்சுவேஷனில் நம்மளோட மனசில் கண்டிப்பாக தோணும். ஆனால் அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்க உண்மையாகவே அப்படின்னா, அந்த மாதிரி எண்ணங்களை குப்பையில் தூக்கி வீசிடுங்க. உண்மை என்னென்னா, இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷமும் முழுசாக அனுபவிச்சுலாம் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இல்லை. எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சில பேர் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி சாமர்த்தியமாக மற்றவங்க முன்னாடி நடித்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ என்றைக்குமே அடுத்தவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. யாரோட வாழ்க்கை மேலேயும் பொறாமப்படாதீங்க. நீங்கள் பொறாமப்படுறதுனால அதோட பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பொறாமப்பட்டு ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே நம்மளோட வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ற வெறுப்பு உங்களுக்கே வந்துடும். எப்போவுமே நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை பார்த்தாவே நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வாயை திறந்து சொல்லக்கூட வேண்டாம் அந்த இடத்துல. அப்படியாப்பட்ட உறவுகள் உங்களுக்கு உண்மையிலே கிடச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்கள எந்த விதத்துலேயும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற தானமும் தர்மமும் தக்க சமயத்தில் நம்மளை கண்டிப்பாக சேரும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. இதை உண்மையாகவே ஒரு சில பேர் உணர்ந்திருப்பீங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தானாகவே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற பழமொழி கூட 100% உண்மைதான். நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். நல்ல வாழ்க்கை அப்படின்றது நம்ம மற்றவங்க முன்னாடி ரொம்ப ரிச்சாக வாழ்கிறது அது மட்டுமே கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீடத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறது கூட நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் தான் அப்படின்னு சொல்லணும். உங்களால் ஒருத்தங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாட்டியும் யாரோட நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. உங்களாலேயே ஒரு சில விஷயத்தில் கரெக்டாக இருக்க முடியல அப்படின்றப்போ மற்றவங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் முட்டாள்தனமான விஷயந்தான். அதனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நிம்மதியும் கெட்டு போயிடும், உங்களோட நிம்மதியும் நீங்களே கெடுத்துக்குவீங்க. யார் மேலேயுமே உயிருக்குயிராக இருக்காதீங்க. ஏன்னா அது ஒரு சில டயத்தில் ஏன்டா இவங்க மேலே நம்ம உயிராக இருந்தோம் அப்படின்ட்டு ஒரு நிலமையில நம்மளை கொண்டு போய் விட்டுரும். யார்கிட்டையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பாசத்துக்காக மட்டும் கெஞ்சி நிற்கவே கூடாது. நம்மளுக்கு கெஞ்சி தான் ஒரு இடத்துல பாசம் கிடைக்கும் அப்படின்னா, அப்படியேப்பட்ட பாசம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு சில இடத்துல நம்ம கரெக்டான முடிவு எடுத்து தான் ஆகணும். பாசத்தோட உச்சம்தான் கெஞ்சுறது அப்படின்னு ஒரு சில டயத்தில் நம்மளுக்கு தோண தான் செய்யும். இருந்தாலும் நம்மளோட தன்மானத்தை விட்டு ஒருத்தங்க கிட்ட கெஞ்சி அப்படியேப்பட்ட பாசத்தை அடையணும்னு நம்ம நினைக்கிறது மிக பெரிய தப்பு. நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற விஷயம் அப்படின்றது புரிஞ்சாலே பார்த்திங்கன்னா நம்ம பாசத்துக்காக மட்டும் யார்கிட்டையுமே போய் கெஞ்சி நிற்க மாட்டோம். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச விஷயத்தில் பிடிச்சவங்கக்கிட்டே போய் கெஞ்சி நிற்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு குணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ இதை மாற்றிக்கிட்டோம்னாலே தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாதவங்க கிட்ட நம்ம அவமானப்பட்டு நிற்க மாட்டோம். நாம் மட்டுமே தேடி போய் நேசிக்கிற மனுஷங்களும் சரி, நம்ம தேடி பார்க்குற விஷயங்களும் சரி நம்மளுக்கு என்றைக்குமே கரெக்டாக இருக்காது அப்படின்றதான் உண்மையுமே. நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் சரி, நம்மளுக்கான உறவுகளும் சரி என்றைக்குமே நம்மளை தேடி நம்மளே வேணான்னு சொன்னாலும் தானாக தேடி வரும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். உண்மையாகவே நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ ஒவ்வொன்றும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்யூ.